வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து டெல்லி தலைமையை வந்து வலியுறுத்துமா? காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு காவிரி தனி கொடுக்கணும்னு சொல்லி இல்ல வலியுறுத்துமா? ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாயிடணும். பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இதை கொஞ்சம் பேசுங்க, மாநிலத்துக்காக சொல்லலாம். 38 முறை பேசியிருக்கிறாங்க. 38 முறை பேச்சுவார்த்தை நடந்து விபி சிங் கேட்டுக்கொண்டதன்படியில் 2 முறை பேச்சுவார்த்தை, 40 முறை பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை முடிந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் நமக்கு உரிய ஆணையை வழங்கியிருக்கு. ஆனா இவ்வளவு ஆணையை வழங்கிட்ட பேர் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தல எந்த பிரயோஜனம் இல்லை. நமக்காக யாரும் வந்து பரிவு காட்ட வேண்டியதில்லை, சிபாரிசு செய்ய வேண்டியதில்லை. எங்களுடைய உரிமையை உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டு வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும். இதை யார் நடைமுறைப்படுத்தணும்? எல்லாம் பெருமைக்குரியவர்கள் இங்க இருக்கீங்க, முன்னாடி விவரமானவர்கள் இருக்கீங்க. இந்த நாட்டுடைய செய்தியை தினம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவேரி மேலாண்மை வாரிய தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒரு மாநில அரசு, கர்நாடக அரசுன்னா யார் இதில் தலையிடணும்? ஒன்றிய அரசு தலையிடணும், பிரதமர் தலையிடணும். நீ ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை? ஏன் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்துங்கள் என்று அழுத்தம் கொடுக்கணும். அதை அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு வாதி நாம தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு, பிரதிவாதி கர்நாடக அரசு. கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கி என்ன பதவி கொடுக்குறாங்க அவருக்கு? போர்ட்போலியோ, ஜல்ஜீவன் நீர்வளத்துறையை கொடுக்குறாங்க. அது எப்படி நியாயம்? அது பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்கும். எனக்கும் எதிர் வீட்டுக்காரருக்கும் தகராறு. எதிர் வீட்டுக்காரரை காவல்துறை அதிகாரியை அப்படி நியமிக்க முடியும்? அப்படித்தான் இப்ப ஜல்ஜீவன் அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சரை சோமனாவை நியமிச்சிருக்காங்க. பாஜக தான் இது பின்னாடி எல்லா சித்து விளையாட்டும் விளையாடிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க தரப்புல செய்ய போறீங்களா? நாங்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவுபடுத்த அறிவுபூர்வமாக சொல்லியிருக்கோம். இந்த உதய மின் திட்டம் தான் இதுக்கு பிரச்சனை. ஆனால் உதய மின் திட்டம் பிரச்சனை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தார்கள் கடந்த கால ஆட்சியில் இருந்தாலும் கூட மாண்பு முதலமைச்சருக்கு முதல் நாளே கோரிக்கை வச்சிருக்கோம். இதை திரும்ப பெற வேண்டும், தமிழ்நாடு மக்கள் மீது மிகவும் சுமையை ஏற்ற வேண்டாம் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அது அம்மையார் சசிகலாவுடைய பயணம், அவருடைய சொந்த கட்சி பயணம். அரசியலில் பிரவேசம் எடுப்பதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்த அவர் மேற்கொள்கிறார். அது அவங்க கட்சியோட பிரச்சனை. நாம வந்து பிறர மாதிரிலாம் கொச்சைத்தனமா விமர்சனம் பண்றதெல்லாம் காங்கிரஸ்க்கு இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி காங்கிரஸோட முதன்மையான கோரிக்கையே அதுதான். இது சம்பந்தமா இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல பிஎம் பேசவே இல்லை. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாரும் பேசல. சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியை சொன்னார். நாங்கள் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னார். ஒன்று, தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, சமூக நீதிக்காக ஆரம்பித்த கட்சி. அவர்கள் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க? பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க தான் கேட்கணும். அவங்க நன்றி.